போனாலும் அந்த பேச வைக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு என்னோட கணவர் வந்துடுவார். அதாவது ஒய்ஃபு பேசுறியா பேசக்கூடாதா அப்படிலாம் கிடையாது, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூடாங்குடியில் வந்து எப்படின்னா எல்லாரும் வந்து ஹஸ்பண்டோட ஊரை வந்து பார்த்து பயப்படுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வரையும் அவர் கூடாங்குடி போகிறாருன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அங்கே நிறைய பேர், நான் ஃபஸ்ட்டு போனதுலாம் எனக்கு ஒன்றுமே புரியாது, நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருப்பாங்க. இன்னொன்று எல்லா ஜாதிலையும் இருப்பாங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடி பிஃபோர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் என்னோட இது என்ன இருக்குன்னா, ஏதோ தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க இருப்பாங்க, யாரோ பாதிக்கப்பட்டவங்க தான் கம்யூனிஸ்ட் கொடி வச்சுருப்பாங்கன்னு நினச்ச காலம் போய் ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, கம்யூனிசத்துக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மனிதங்களை உருவாக்குறாங்க, மனிதங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எங்கிட்ட கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு தான் சொல்லுறது. ஏதோ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசுகிறான்னு தெரியும். இவர் எப்பயுமே எனி டைம் ஏதாவது யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நான் காலையிலேருந்து ஒரு வேலையாக இருந்துட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ள வந்தேன். எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து இதை சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதோட இல்லாமல் அவர் ஏதோ செய்கிறாரு, அதில் போய் நிற்போங்கிறது அந்த கடைசி ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தகவல் தெரியும் நான் கிளம்பி வந்தேன். அந்த மாதிரி பசங்கள்கிட்டையும் எப்படின்னா, அப்பா அம்மா நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்ட முதல் கருத்து வந்து வெளியில் திணிக்கக்கூடாது பிள்ளைங்கள்ட்ட. என்னோட கருத்து வந்து மார்க்ஸை பற்றி பெரிய விஷயம் அப்படிங்கிறதோட, அவர் ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கு ஆரம்பத்துலேருந்து என்னென்னா சோர்ந்தோ ஒரு ஃபோட்டோவில் கூட டயர்டாகவோ இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இது கேள்வி கேள்வி சொல்ல ரெடியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு உருவம் எனக்கு தோணுது. ஒரு ஃபோட்டோ இப்போ காந்தியை பார்த்தா ஒரு அமைதியாக இருக்கும், ஒருத்தரையும் பார்த்த மாதிரி அவர் வந்து தத்துவம் எதுங்கிறது ஒரு உடலைப்பையும் கூட மாற்றிக்கிறது. அப்படி ஒரு அழகாக இந்த குடும்பத்தில் கடைசி குழந்தைங்க இறப்பு செல்வத்தெல்லாம் விற்கிறப்போ கூட ஒரு மனைவி வந்து மாற்றிக்காத அளவுக்கு இருந்திருக்காருன்னா அது வந்து அவரோட கொள்கையில் இருக்கிறது திணிக்கவும் இல்லை, அவர் எதிர்ப்பாகவும் பண்ணலை. அது ஒரு பெரிய எனக்கு மார்க்ஸுக்கு பிடிச்ச தத்துவம் அதெல்லாம் நான் நினச்சதில்லை. கடைசி நிமிஷம் வரையும் ஒரு குடும்பமும் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது அப்படிங்கிறது தான். இது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 10 பேரோட முடிகிற விஷயம் இல்லை. இது ஒவ்வொருத்தையும் குறிப்பாக எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இங்கே ஒரு 6-7 பேர் சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க. இவங்கள்ட்டேருந்து அழகாக அடுத்த இருக்கணும். அப்படிதான் இடதுசாரியாக இருக்கட்டும், மார்க்ஸ் கொள்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் திணிக்கப்படுறதே கிடையாது. நம்ம உருவாக்குறதும் கிடையாது, அவங்களாவே உருவாக விடுறோம், அவ்வளோதான். நம்ம சொல்கிற விஷயங்கள்லேருந்து அவங்க கற்றுக்கணும். அது இப்போ இந்த 4 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க நிறைய அதை கவனிச்சிருப்பாங்க. இவங்க இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு அடுத்த பிறந்தநாள் மார்க்ஸோட பிறந்தநாளில் இது 50 பேராக சேரலாம், 500 பேராக சேரலாம். நம்ம யாரும் இவர் ஃபோன் பண்ணி கூப்பிடாம நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். நிறைய அவங்க தொடர் லெனின் அவங்க பேசுனதுல நிறைய அவங்க ஒவ்வொரு கருத்தையுமே இன்னைக்கு எப்படின்னா அந்த ஒரு 2 மணி நேரம்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்துருச்சு. நான் வரப்போ சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடுறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்தேன். எனக்கு அந்த இதே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் கூடாங்குடி நண்பர்கள் போய் சொல்லிடுங்க உங்கள் ஊரில். நான் நிறையா மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். என்னன்னா அங்கே வந்து நிறைய இவருக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க. எங்கள் நாத்தனார் 3 பேர் இருக்காங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரில் 70% பேசுகிறாங்கன்னா யோசிப்பாங்க அந்த மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு உங்கள் ஊரில் உள்ளவங்க உருவாக்குறாங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா அந்த ஊர்லேருந்து கொண்டுட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சார். ஒரு சின்ன நம்ம நண்பர் சுப்ரீமியா சார் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக ஒருங்கிணைக்கணுன்றது தான் என்னோட திட்டம் இருந்தது. இதில் என்ன நேரம் ஒரு கஷ்டம். 2வது இப்போ வந்து தேர்தல் நேரங்கிறதுனால அரங்குக்குள்ளே தான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அரங்குக்கு போனால் பர்மிஷன் அதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்ததுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா May 1 நிறைய பேர் சரியாக கொண்டாடவே முடியல. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட தேர்தல் நேரங்கிறதுனால நம்ம அதை கொண்டாட முடியல. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து கருத்துங்கிறது வந்து இது பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய விஷயம். இது வந்து கம்யூனிஸ்ட் டே அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக நான் அதை கருதுகிறேன். ஏன் அது தேவைங்கிறத சொன்னாப்புல, அதே மாதிரி மார்க்ஸோட பிறந்த நாளை வந்து வெறும் பிறந்த நாளாக யாரோ 10ஓ 11ஓ இருக்கக்கூடிய பிறந்த நாளாக அதை நம்ம கொண்டாட முடியாது. நான் பிறந்தநாள் கொண்டாடலாம், நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடலாம், அப்படி கொண்டாட முடியாது. அவர் ஒரு பிலாசபருங்கிறத வந்து எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, அவரை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறப்ப, இல்லை அவருக்கு ஒரு அடைமொழி வைக்க போகிறப்ப தான் பேச முடியும். அதுக்கு நம்ம உதாரணமாக தான் நம்ம வந்து பேராசிரியர் ராதாகிருஷ்ணனோட நாளை வந்து அவரோட செயல்னால தான், அவரோட பிறந்தநாளும் அவர் செயலும் தான் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி இப்போ மார்க்ஸோட பிறந்த நாளை கொண்டாடுறப்ப மூலதனம்ங்கிற அந்த புத்தகத்தை பற்றி பேசணும். மூலதனங்கிற புத்தகத்தில் என்ன சொல்லிருக்குங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்புறம் அது எங்கெல்லாம் பரவி இருக்குது, என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இதுதான் இது நோக்கம். இது வந்து ஒரு நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மாதிரி இதை ஒரு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கம். அது தாண்டி ஒரு நம்ம வெளியே சொன்ன மாதிரி
இது வந்து ஐநா சபைக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. என்னோட நண்பர்கள்கிட்ட நிறைய பேர்த்திட்ட இதை பற்றி பேசினதில் வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எப்பொழுதுமே வந்து கொண்டாடப்படுகின்ற விஷயம் தொடர்ச்சியான கொண்டாடினா தான் அது டேயாக அறிவிக்க முடியும். எடுத்தோடனே போய் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாடு பண்ணலாம், இல்லாட்டினா ஒரு பெரிய இது பண்ண முடியும், ஒரு இயக்கங்கள் மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது தான் அதோட நோக்கம். தனிநபர் போய் அன்னைக்கு பண்ண முடியாது, இந்த ஒரு டேயை கொண்டாடணும். ஆனால் இந்த டே வந்து இல்லைங்கிறது வந்து எல்லாத்தாலையும் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, ஆமாம் இதில் இல்லை தெரியுது, அதை நான் சிறப்பாக செஞ்சுருக்கணுங்கிறதா நீங்களோட கருத்து. அப்படி நம்ம சொல்கிறப்ப அதே தான் சொன்னாங்க காலையில் பேசிட்டு இருக்க. அப்போ என்ன காரணம்னா, இந்த கம்யூனிஸ்ட் டேங்கிறது வந்து வருங்காலத்தில் இதை விட சிறப்பாக கொண்டாடணும். இதை வச்சு இப்போ ஒரு சின்னோட கருத்து சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு பிறந்தநாளுக்கு பாரதியார் பாடல்களை பாட சொல்லுவாங்க, பாரதியாரை வரைய சொல்லுவாங்க, பாரதியார் கட்டுரை எழுத சொல்லுவாங்க. அப்போ பாரதியாரோட கருத்து இருக்கும். அதே மாதிரி காந்தியோட பிறந்தநாளுக்கு காந்தியை பற்றி வரைய சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாட வைப்பாங்க, அப்புறம் கட்டுரை எழுத சொல்லுவாங்க, கவிதை எழுத சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் ட்ராவல் ஆகும். மார்க்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் திட்டங்களை வகுத்து அதுக்கு அடுத்த முறையில் நடைமுறையில் படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அப்படி வர்றப்ப யங் ஜென்ரேஷனுக்கும் சரி, இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து இன்ஸ்டன்டேஷன் இது ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்குள்ளே வந்தால் தான் அடுத்த வருஷம் செய்யணுன்ற எண்ணம் வரும். எப்படி தீபாவளியும் பொங்கலும் வந்து திருப்பி நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம். அப்போ தீபாவளியும் பொங்கலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம துணி எடுக்கிறோம், அப்புறம் ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வரப்போ இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் டேன்னு வந்தால் சுதாகரை வந்து வாங்க கம்யூனிஸ்ட் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இனிமேல் நம்மளுக்கு நாமளே பரிமாறிக்கொள்ளுக்கிற ஒரு நேரமும் வரணுன்றது இதோட அர்த்தமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை இது சம்பந்தமாக ஒருங்கிணைக்கிறதுக்கு முடிவு எடுத்துருக்கோம். அந்த பண்பும் நன்றி கொடுத்து நன்றி.